டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய ரசிகர் மன்றங்களை நிர்வகிச்சுட்டு வந்த சுதாகரனுடைய மறைவுக்கு பிறகு இப்போ ரசிகர் மன்றங்கள் செயல்படுதா? அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய ரசிகர் மன்றங்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நிர்வாகி இது வரைக்கும் அவர் தேர்வு பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு குமார் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்றங்களை நிர்வகிப்பதற்கு சரியான ஆளை இன்னும் ரஜினி நியமிக்கவில்லை என்றாலும் ரசிகர் மன்றங்கள் தொடர்ந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. சார், மூடப்பட்ட ஸ்டுடியோக்களுடைய பெயர்களையும் இப்போ அது எங்க செயல்படுதுன்றதையும் சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. சென்னையில் எங்கெங்கெல்லாம் ஸ்டுடியோக்கள் இருந்தன, அவைகள் எந்த காலகட்டத்திலே மூடப்பட்டன என்பதை பற்றியெல்லாம் தனியாக ஒரு நிகழ்ச்சியை டூரிங் டாக்கீஸில் பண்ணலான்னு இருக்கேன். மிக விரைவிலேயே அந்த நிகழ்ச்சி டூரிங் டாக்கீஸ்லேயே ஒளிபரப்பாகும். இயக்குனர் சுந்தர்சி சார் ஏன் நடிகர் பிரபு சாரையும் இசைஞானி இளையராஜா சாரையும் வச்சு ஒரு திரைப்படம் கூட இயக்கலன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. சுந்தர்சி இளையராஜாவோடு இணைந்து பணியாற்றவில்லை அப்படின்றது உண்மைதான். ஆனால் சுந்தர்சியினுடைய ஆம்பள திரைப்படத்திலே பிரபு நடித்திருக்கிறார். அதனால் பிரபுவை ஏற்கனவே சுந்தர்சி இயக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இளையராஜாவோடு இணைந்து சுந்தர்சி பணியாற்றலைன்னா அதுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் அமையலை, அவ்வளவுதான். கமல்ஹாசன் சார் திரைத்துறையை விட்டு ஒரு வருஷம் ஓய்வெடுக்க போறதா வர செய்திகள் உண்மையான? ஸ்ரீரங்கம்ல இருந்து அஸ்வினி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பற்றியும் சினிமா மேலே அவருக்குள்ள காதலை பற்றியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருக்க கமல்ஹாசன் திரைத்துறையை விட்டு விலகி இருப்பது அப்படின்றது சாத்தியமா சொல்லுங்க? இசையமைப்பாளர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா மாதிரி இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பிரபலமாகாம போனதுக்கான காரணம் என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அளவிற்கு ஸ்ரீகாந்த் தேவாவினால ஒரு பெரிய உயரத்தை தொட முடியலை அப்படின்னாலும் அவரும் தனிப்பட்ட முறையிலே பல சாதனைகளை செய்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு உண்டு. அதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா அந்த அளவு படங்களுக்கு இசையமைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகர் விஜய் சினிமாவினுடைய உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வந்த பொழுதே பல அரசியல்வாதிகள் பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஒருவேளை பட வாய்ப்புகள்லாம் இல்லாம நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா இதுக்கு முன்னாடி நடிகர்கள் அரசியலுக்கு வந்து காணாம போன மாதிரி தான் நடிகர் விஜயனுடைய நிலைமையும் ஆயிருக்குமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் இல்லாத சூழ்நிலையில் அரசியலில் விஜய் அடியெடுத்து வைத்திருந்தார் என்றால் இப்போ அவரை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழுகின்றனவோ அதை போல 100 மடங்கு விமர்சனங்கள் எழுந்திருக்கும் என்பது மட்டும் உண்மை. ஹாலிவுட்ல பிரம்மாண்டமா உருவாகிற திரைப்படத்துல கூட ஹீரோ அறிமுகமாகிற காட்சி பிரம்மாண்டமா இருக்காது. ஆனா இந்தியால மட்டும் ஹீரோக்கள் அறிமுகமாகிற காட்சி மட்டும் ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு தென்காசியில இருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. இங்க இந்தியாவில் அதிலையும் குறிப்பாக தென்னிந்தியாவில் நாம் கதாநாயகர்களை கொண்டாடுகின்ற அளவுக்கு உலகத்தில் எங்கேயுமே கதாநாயகர்களை கொண்டாடுறதில்லை அப்படின்றது தான் உண்மை. இப்படிப்பட்ட தனி மனித ஆராதனை நம்மகிட்ட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் காட்சிகள்லாம் நம்முடைய திரைப்படங்களிலே அப்படி அமைகின்றன. சார், உங்க குருநாதர் பாரதி ராஜா சார் கேட்டா எத்தனை திரைப்படங்கள்ல அசோசியேட் டைரக்டரா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. என்னுடைய குருநாதரான பாரதி ராஜாவோடு அலையில் ஓயிலை படம் தொடங்கி மொத்தம் 24 திரைப்படங்களிலே நான் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். அதில் 19 தமிழ் திரைப்படங்கள், 3 ஹிந்தி படங்கள், 2 தெலுங்கு படங்கள். சரி, இப்போ ஃபேன் பாய் சம்பவம்னு ஓடிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, நடிகர் அஜித்துக்கு ஆதிக் ரவிச்சந்தர் மாதிரி, சிவாஜி சாருக்கு ஒரு ஃபேன் பாய் படம் நீங்க பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்கன்னு மதுரையிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு ஃபேன் பாய் மூமெண்ட்டில் ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும் அப்படின்னா கலாட்டா கல்யாணம் போன்ற ஒரு படத்தை தான் நான் கொடுக்க ஆசைப்படுவேன். சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தினுடைய கதை விசி குகநாதனுடைய கதைன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? சிங்கப்பூர்லேருந்து ரதீஷ் கேட்டிருக்காங்க. சட்டம் ஒரு இருட்டறை படத்தினுடைய கதை குகநாதனுடைய கதையில், அந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். சார், நீங்கள் சினிமா துறையில் நீண்ட காலமாக இருக்கீங்க. சினிமா துறைக்கு உங்களுடைய தனிப்பட்ட பங்குனா எதை சொல்லுவீங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து தன்வி தரன் கேட்டிருக்காங்க. சினிமா துறைக்கு என்னுடைய பங்களிப்பு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. சினிமா துறை தான் எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பை பல காலமாக செய்து கொண்டிருக்கிறது. இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கமல்ஹாசன் சார் கூட நடிக்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டு 10-11 வருடங்கள் கழிச்சு உத்தம வில்லன் படத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணாரு? ரீசன் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. வசூல் ராஜா படத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகனான கமல்ஹாசனும் அந்த படத்தினுடைய இயக்குனரான சரணும் எந்த கதாபாத்திரத்தில் கே பாலச்சந்தரை நடிக்க வைக்க ஆசைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாகேஷுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கத்தான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த கதாபாத்திரத்துக்கு நம்மால் நிச்சயமாக ஜஸ்டிஸ் செய்ய முடியாது அப்படின்னு பாலச்சந்தருக்கு தெரிந்து போனதுனால தான் இவங்க சென்னையில் இருந்தால் படப்பிடிப்புக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு மும்பைக்கு பறந்து விட்டார் பாலச்சந்தர். அந்த படத்தில் நடிக்க மறுத்த பாலச்சந்தர் உத்தம வில்லன் திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கதாபாத்திரம் அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருந்தது தான்.
குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டிங்களா? அது எப்படி இருக்கு சார்னு சென்னையிலேருந்து சத்யா கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. ஹிந்தி வெப் சீரிஸ்லாம் ஜோதிகா மேம் ஸ்மோக் பண்ணுறதையும் கெட்ட வார்த்தை பேசுறதையும் பார்க்குற சிவகுமார் சார்னுடைய மனநிலை அல்லது எதிர்வினை எப்படி இருக்கும்னு டெக்சாஸ்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. சிவகுமார் ஒரு நடிகர் அப்படின்றனால திரைப்படத்தில் நடிக்கும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதை தவிர்க்க முடியாது அப்படின்றத அவர் நன்கு உணர்வார். பழம்பெரும் கதாசிரியரும் நடிகருமான ஜாவர் சீதாராமன், நடிகை சரோஜா தேவி, இவங்க 2 பேரும் எந்த படத்துலயாவது சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்த என் தம்பி, வளர்பிறை, இரும்புத்திரை, பார்த்திபன் கனவு போன்ற பல படங்களில் ஜாவர் சீதாராமனும் நடித்திருக்கிறார். நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், பாடகர்னு பன்முக கலைஞராக இருக்கிற நடிகர் தனுஷ் இப்போ எந்த படத்துக்காவது இசையமைச்சிருக்காரான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இதுவரையிலே எந்த படத்துக்கும் தனுஷ் இசையமைத்ததாக தெரியல. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எடுக்கப்படாத ஜானர்னு ஏதாவது இருக்கான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஜானரையும் இது வரைக்கும் அவங்க விட்டு வைத்ததாக எனக்கு தெரியல. தமிழக அரசு சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை வெளியிடுறதுக்கு ஒரு OTT ஆரம்பிச்சா என்ன? இதன் மூலியமா அந்த திரைப்படங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. நல்ல இயக்குநர்களை எல்லாருமே அடையாளம் கண்டுக்கலாம் இல்லையான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிக நல்ல யோசனை. அதை முழு மனதோடு நான் வரவேற்கின்றேன். தமிழ் சினிமாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா சங்கங்களும் இணைந்து இது போன்ற ஒரு கோரிக்கையை நம்முடைய முதல்வர்கிட்ட வச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தருவார் அவர் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு சில திரைப்பட தயாரிப்பாளருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TR சுந்தரம். அவருடைய மாடர்ன் ஸ்டுடியோ சேலத்தில் ஒரு மலையடிவாரத்தில் அமைந்திருந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஸ்டூடியோவிலே பணிபுரிந்த பலர் பார்த்திங்கன்னா அந்த மலையடிவாரத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அந்த ஊழியர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பறிவு கிடையாது. படிப்பறிவு இல்லாதவர்கள் அனைவருக்கும் கல்வியை தர வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்து செயலாற்றியவர் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TR சுந்தரம். தன்னுடைய தொழிலாளர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு பள்ளிக்கூடத்தையே ஸ்டூடியோவுக்குள்ளே கொண்டு வந்தார் அவர். தினமும் மாலையில் 5 மணிக்கு படப்பிடிப்பு முடிந்த உடனே அந்த ஊழியர்கள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட முடியாது. 5லிருந்து 6 மணி வரை அந்த பள்ளிக்கூடத்திலே அவர்கள் படிக்க வேண்டும். இதில் கொஞ்சம் பேர் தான் படிக்காதவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஏற்கனவே படித்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் வரும் இல்லையா? அதனால் ஏற்கனவே படித்தவர்கள் அங்கே விளையாடுவதற்கு பல வசதிகளை செய்து தந்திருந்தார் TR சுந்தரம். ஒரு பக்கம் டேபிள் டென்னிஸ், ஒரு பக்கம் ஷட்டில் காக், இன்னொரு பக்கம் வாலிபால் என்று பல விளையாட்டுகளுக்கு அங்கே ஏற்பாடு செய்திருந்தார் அவர். அதனால் அங்கே வேலை செய்த எல்லா ஊழியர்களும் பார்த்திங்கன்னா பாதி பேர் படப்பிடிப்பு முடிந்தவுடனே படிக்க செல்வார்கள், பாதி பேர் படப்பிடிப்பு முடிவடைந்ததற்கு பின்னாலே விளையாடச் செல்வார்கள். TR சுந்தரத்துடைய மகனான ராமசுந்தரத்தோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தாலும் TR சுந்தரம் என்ற மனிதரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இன்றைக்கும் இருக்கிறது. வீட்டில் அவங்க அப்பா அம்மா நீங்கள் சினிமாவில் நடிக்கிறத சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. வேற ஒரு இஷ்யூவில் என்ன ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டாங்க. ஸோ என் தங்கச்சிக்கு பே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கோ ஒரு நாள் என்ன வீட்டு வேலை நிறைய பண்ணிட்டு இருக்கிறவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்ட ஒரு காஃபி மட்டும் போடுங்க பார்த்தா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ ஹேட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கேயும். ஒரு 65 வயசில் இருக்கிற ஒரு தாத்தா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.